ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு அப்பள குழம்பு. இது பொரியல் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு தேவையான அப்பளத்தை ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய் பால், மசாலா பொடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது சூடானதும் எண்ணெய் 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. இது பொரியிறப்பவே 12 பூண்டு இந்த மாதிரி பல்லு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இதையெல்லாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வதங்கி வந்தால் போதும், நல்லா வெந்து வந்தால் போதும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அந்த வெங்காயத்தை. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கணும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, அப்புறம் குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 சின்ன தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு போட்டு வதக்கிறப்போ சீக்கிரமாக வதங்கி வந்துடும். மீதி உப்பை அப்புறமா சேர்த்துக்கலாம். இது போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வர வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டும் இது கூடவே சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுடலாம். 3 மல்லித்தூள் 3 டீஸ்பூன், 1 டீஸ்பூனு மிளகாத்தூள், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்புறம் கருகிரும். இந்த மாதிரி தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வரணும் எண்ணெயோடு சேர்ந்து. இந்த மசாலா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான தண்ணி 2 கப் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கம்மியாக ஊற்றுங்க. நம்ம அப்புறம் தேங்காய் பாலெலாம் ஊற்றணும், புளி தண்ணி ஊற்றணும். அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதை இப்படி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த மசாலாவை வேக விடலாம், ஒரு 5-6 நிமிஷம். இப்போ இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும், அந்தளவுக்கு வேக விட்டுடலாம். இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மசாலா நல்லா வெந்து வந்திருக்குது. இதை ஒரு டைம் கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா இப்படி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அது இப்போது இதோட சேர்த்திடலாம். உங்கள் புளி எந்த அளவுக்கு புளிப்போ அந்த அளவுக்கு நல்லா சேர்த்திக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது 1/2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோம், அதையும் இதில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் வேண்டான்னா விட்டுருங்க, இதோடய விட்டுடலாம். இப்போது இது தேங்காய் பால் சேர்க்குறப்ப குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு வெல்லம் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. வெல்லம் சேர்க்குறப்போ இனிப்பு அதிகம், இந்த குழம்போட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக காட்டும். அதனால் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணும். அதனால் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இடையில அப்பப்போ 2 டைம் கலந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா அடியில் மசாலாக்கனா பிடிச்சிக்கும் சட்டியில், அதனால் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க.
இப்போ மூடி வச்சிடலாம். மறுபடியும் மூடி வச்சுட்டு இன்னும் 2-3 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து மசாலாலாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்குது. எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நம்ம பொரித்து வச்சுக்கிற அப்பளத்தை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக அப்படியே அழுத்தி கொடுக்கலாம். இதை அப்பளத்தை குழம்போடு சேர்கிறதுக்கு அவ்வளோதான். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான குழம்பு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். வேண்டான்னா விட்டுருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் செய்கிறப்போ டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.